ஸோ ஹாய். ஸோ பேங்க்கு, கேட், டாக். ஸோ 3 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இந்த 3க்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஸோ ஆல்தோ பார்த்தீங்கன்னா, பேங்க்கு, கேட்டு, டாக் ஸோ 3க்கும் ஒரே மீனிங் இல்ல. அப்படின்னு ஏஐ வந்து எப்படி கண்டுபிடிக்குது? ஸோ அது மட்டும் இல்லாம, த பேஷண்ட் வாஸ் அட்மிட் டு ஹாஸ்பிட்டல். த பர்சன் இன்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. 2ம் பார்த்தீங்கன்னா, ஒரே மீனிங்கே தருது. ஆனா டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ். ஸோ எப்படி வந்து இதுக்கு ஒரே இது 2ம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஏஐ தருது. ஸோ இந்த 2க்குமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். எம்படிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து ஏஐ யூஸ் பண்ணோம். ஸோ இந்த எம்படிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா வந்து ஏஐ சிஸ்டம் பில்ட் பண்றதோட ஒரு ரூட் மாதிரி. எம்படிங்ஸ் தெரிஞ்சதாதான் அடுத்தடுத்து நம்ம வந்து எங்கிஸ்டாக்கவும் போக முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் மாதிரி. ஸோ எம்படிங்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வெக்டார். ஸோ வெக்டார்னா என்ன? இது வந்து நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அரைவா மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ இந்த 2, 3 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுவும் ஒரு வெக்டார் தான், இந்த லைனும் ஒரு வெக்டார் தான். ஸோ வெக்டாருங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சம்திங் மெஷர் பண்ணுது. இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த ஸ்பேஸ் மெஷர் பண்ணுது. ஸோ 2Dல பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த 2, 3ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் வந்து இது ஒரு வெக்டார். ஸோ இந்த ஸ்பேஸ்ல ஒரு பொசிஷன் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அடுத்து இன்னொன்று எடுத்துக்கலாமே. ஒரு சம்திங் நம்பர் 1556. ஸோ இந்த 2D அரேக்கு பதிலாக ஸோ 1536 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் அந்த டைமென்ஷன் ஸ்பேஸ்ல ஒரு ஒரு நம்பர் ரெப்ரசென்ட் ஆகும். அந்த பொசிஷன் தான் அதோட எம்படிங்ஸ். ஓகே. ஸோ இன்னும் காம்ப்ளெக்ஸா சொல்லாம போனோம்னா, இந்த பர்சன் வென் டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி பாத்தீங்களா, இதை வந்து ஒரு வெக்டார மாற்றினா ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வரும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன். ஸோ இந்த பொசிஷனுங்கிறது வந்து ரேண்டமா வராது. ஸோ இப்போ எந்தெந்த வேர்டு வந்து சிமிலர் மீனிங் இருக்க மாதிரி இருக்கோ அது வந்து அது பக்கத்துல பக்கத்துல பிளேஸ் ஆகிக்கும். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா வெக்டர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த வெக்டர் வந்து எப்படி எம்படிங் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல். இப்போ ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது நம்ம அப்போ டீட்டெயில் பார்ப்போம். சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க வந்து டெக்ஸ்ட்டை கொடுப்பீங்க, டெக்ஸ்ட் வெக்டாரா மாறும். வெக்டார் வந்து அங்க போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து டெக்ஸ்ட்டா உங்களுக்கு வந்து வரும். ஓகே. ஸோ அந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து எம்படிங் மாடலுக்கு தான் அனுப்போம். ஸோ எம்படிங் மாடல் நிறைய இருக்குது. இப்போ சிமிலர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மாடல் எடுத்துக்கலாம். ADA002 ஓப்பன் ஏயோட மாடல் எம்படிங் அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த நீங்க பர்சன் வென் டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி டெக்ஸ்ட்டை கொடுக்குறப்போ அது ஒரு ரேண்டம் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் கொடுக்கும். இந்த ரேண்டம் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இதுக்கான வெக்டார் நம்பர்ஸ். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா எம்படிங் சொல்லுவோம். இந்த எம்படிங் மாடல் எப்படி வைக்கான்னு பாத்தீங்கன்னா இது ட்ரெயின் பண்ண மாடல் தான். நம்ம நினைச்சு பார்க்க முடியும் அளவுக்கு பாத்தீங்கன்னா அத்தனை மாடல் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ட்ரெயின் பண்ற பாத்தீங்கன்னா அது வந்து பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டுக்கு இந்த வேர்டுக்கு இப்போ கேட் டாக் பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ரெண்டும் அனிமல்ஸ் தான். பேங்க்கும் கேட்டுக்கும் சிமிலாரிட்டி கிடையாது. ஏன்னா பேங்க் எதாவது கேட்டுங்கிறத வேற. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இப்படிதான் பாத்தீங்கன்னா எம்பரர் மாடல் ட்ரெயின் ஆகும். அடுத்தது கொசைன் சிமிலாரிட்டி. கொசைன் சிமிலாரிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மாதிரி. ஐ மீன் இந்த வெக்டார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ். ஸோ அதுல டீட்டெயிலா கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ கொசைன் சிமிலாரிட்டி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணுவோம். கொசைன் சிமிலாரிட்டி கேல்குலேஷன் தான். ஓகே. ஸோ கொசைன் சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து 2 வேணும். மேக்னிடியூட் டாட் ப்ராடக்ட். இந்த மேக்னிடியூடு என்ன பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த வெக்டார். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க ரைட்ல 2 ஹைட் 3 போகுது பாத்தீங்களா. ஸோ இது வந்து எவ்வளவு லென்த் போகுது அப்படிங்கறத மேக்னிடியூட். ஸோ இங்க 2 வெக்டார் எடுத்துக்கிறோம். 3,4 6,8 அப்படின்ட்டு. ஸோ மேட்ரிக் கண்டுபிடிக்கிறோம்னா தப்பா போட்டோம். சாரி, இது அப்டேட் பண்ணல. ஆக்சுவலா இங்க வந்து 3,3ன்னு வரும். இங்க வந்து 4,4ன்னு வரும். ஓகே. 9 + 16 25 வரும். அதோட ஸ்கொயர் ரூட் பாத்தீங்கன்னா 5. அதே மாதிரி 6 ஒரு 8 இருந்தோம்னா 10 வரும். ஓகே. இப்போ உங்க நம்பர் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இங்க டெக்ஸ்ட்டுக்கு வந்துக்குங்க. ஐ லைக் ஐஸ்கிரீம். ஸோ டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பற்றி வந்து இந்த டெக்ஸ்டோட வெக்டார் தான் பாத்தீங்கன்னா இது. இந்த டெக்ஸ்ட் தான் வந்து வெக்டார கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க இந்த டெக்ஸ்ட் தான் வந்து வெக்டார கன்வெர்ட் ஆயிருக்கு. ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ லவ் ஐஸ்கிரீம். ரெண்டும் ஒரே வேர்டு தான். பட் இந்த லைக் லவ் 2 மட்டும் மாறி இருக்குது. நாங்க இப்படி எடுத்துக்கோம். ஓகே. ஸோ இப்போ 2 வெக்டர் V1 ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம், V2 ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட்னா V1 இன்டூ V2. ஸோ இங்க 2 மட்டும் வச்சிருக்கேன். பட் இது நீங்க ரியல் இப்போ உங்களுக்கு நிறைய V1 V2 போல நிறைய இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது கிராஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் மெட்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 15 வரும். ஓகே. ஸோ கொசைன் சிமெட்ரிக் கண்டுபிடிக்கிறப்போ கொசைன் சிமெட்ரிக் கண்டுபிடிக்கிற முன்னாடி கொசைன் சிமெட்ரிக் என்னன்னு சொல்லிடுறேன். கொசைன் சிமெட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா
மல்டிபிள் வெக்டார்ஸ் எத்தனை ஒரே டைரக்ஷன் பாயிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வெக்டார்ஸ் வச்சுக்கிறோம், V1 V2. ஸோ இந்த V1 V2ங்கிறது ரெண்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஒரே லைன்ல பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் கொசைன் சிமிலாரிட்டி. ஓகே. ஸோ அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ V1 இன்டூ V2 போட்டோம்னா 50/50 ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இப்போ இந்த கொசைன் சிமிலாரிட்டியில பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து 1 வரும். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் ஆயிருக்கு மீன்ஸ் அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் வருது. ஐ லவ் ஐஸ்கிரீம், ஐ லைக் ஐஸ்கிரீம், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன் போயிருக்குது. ஸோ ஈக்குவல் டு கொசைன் சிமிலாரிட்டி 1 வந்தா ரெண்டும் ஒரே டைரக்ஷன் போயிருக்குன்னு அர்த்தம். இதே கொசைன் சிமிலாரிட்டி வந்து 0 வந்துச்சுன்னா வைங்களேன், அது 90 டிகிரில பெர்பெண்டிகுலரா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். கொசைன் சிமிலாரிட்டி மைனஸ் வந்துச்சுன்னா ரெண்டும் ஃபுல்லா ஆப்போசிட் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதை பத்தி கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ இது எங்க யூஸ் ஆகணும் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா வைங்களேன், அடுத்த வீடியோ சஜஷன் பண்ணதில்ல, அது ஏஐ ஆல்காரிதம் கிடையாது, அது வந்து கொசைன் சிமிலாரிட்டி தான். இப்போ உங்க வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோ வந்து வெக்டார் V1 எடுத்துப்போம், அடுத்தது அதுக்கு ஐ மீன் இந்த கொசைன் சிமிலாரிட்டி வச்சு அடுத்த இதெல்லாம் ஆச்சாரமா இருக்கும், அதை வந்து அடுத்த லிஸ்ட் பண்ணி வைக்கும். ஸோ அப்போதான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் நீங்க அல்காரிதம் ஒர்க் ஆகுது. இது வந்து அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இப்போ இந்த எம்பெடிங் மாடல் ட்ரெயின் பண்ற பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வைக்குது. ஸோ இப்போ கிங்கோட இது வந்து நான் டெக்ஸ்டா கொடுத்துருக்கேன், வெக்டாரை மாத்திக்கோங்க. கிங்கோட வெக்டார் வந்து மேனோட வெக்டார் மைனஸ் பண்ணி அதுக்கு உமனோட வெக்டார் ஆட் பண்ணோம்னா குயினோட வெக்டார் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது வந்து ட்ரெயின் பண்ண சைக்கிள் ட்ரை பண்றப்போ அவங்களுக்கே ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஸோ இது வந்து யாரும் ப்ரோக்ராம் பண்ணல, இந்த மாடல் வந்து அதுவே ட்ரெயின் பண்ணி அதை வச்சு இது கத்துக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ எம்பெடிங் ஸ்பேஸுங்கிறது செமாண்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்கோட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ எம்பெடிங் வந்து எங்க ஃபெயில் ஆகும், இப்போ இவ்வளோ வந்து எப்படி ஒர்க் அப்படிங்க பார்த்தோம். ஸோ இப்போ எம்பெடிங் மாடல் வந்து ஜென்ரல் மாடல். இப்போ ஜென்ரல் மாடலுங்கிறது ChatGPT ஜெனரிக்கான மாடல். இப்போ அதுகிட்ட வந்து ரொம்ப டொமைன் ஸ்பெசிஃபிக்கா நாலேஜ் போய் கேட்டோம்னா அதுக்கு தெரியாது. இப்போ என்னோட ஃபீல்டு, இப்போ என்னோட பிசினஸ் என்ன போயிடுன்னு கேட்டா அதுக்கு வந்து டேட்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அது டேட்டா இல்லாத இடத்துல போய் நம்ம அதை கேட்டோம்னா அதில் வந்து எம்பெடிங்ஸ் ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா டொமைன் ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாய்மெண்ட் மாடல் வந்து ஃபைன் டியூன் பண்ணோம், எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணோம். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து எம்பெடிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கான்டெக்ட் லாஸ் ஆயிடும். ஸோ அந்த கான்டெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா பேங்க், ரிவர் பேங்க் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வேற. பேங்க்ங்கிறது பணம், ரிவர் பேங்க் ஆத்து வரும். ஆனா ரெண்டுலயும் பேங்க்ங்கிறது பாத்தீங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி சேமா வர கூட சான்ஸ் இருக்குது, எப்போ கான்டாக்ட் லாஸ் ஆகிறப்போ. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து விஷயங்கள் வந்து எம்பெடிங்ஸ் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த வீடியோ என்ன கத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா எம்பெடிங்ஸ்ங்கிறது என்னன்னா டெக்ஸ்ட்டை நம்பரா மாத்தும், ஆனா அதே மீனிங் வச்சுக்கும். கொசைன் சிமிலாரிட்டி அந்த நம்பரை வச்சு அது கூட என்ன சிமிலாரிட்டியா இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் தான் அடுத்த வரப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேஸ். இது தெரிஞ்சதை அடுத்த போக முடியும். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செமாண்டிக் ஸ்கெட்ச் பார்க்க போறோம். இந்த செமாண்டிக் ஸ்கெட்ச் என்னன்னா இந்த எம்பெடிங் யூஸ் பண்ணி எப்படி கீவேர்ட்ஸ் மேட்ச் மாதிரி ரிலேட்டிவ் வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா இந்த வீடியோ நம்ம பேசுனது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகா போட்டிருக்கேன், அந்த லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.